வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல முட்டைக்கோஸ் வெந்தயக்கீரை போண்டா பண்ண போறோம். தேவையான பொருட்கள்: 1 கப் பொடியா நறுக்குன முட்டைக்கோஸ், நல்லா திணிச்சு தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் வெந்தயக்கீரை, நான் கீரை மட்டும் எடுக்கல, அதில் இருக்க தண்டையும் சேர்த்து தான் இங்கே அரிஞ்சு வச்சுருக்கேன். 3/4 கப் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம், அப்படி இல்லைன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துருவிய இஞ்சி, 1 கப் கடலை மாவு, இதுவும் நல்லா திணிச்சு தான் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 பெரிய பச்சை மிளகாய் பொடுசாக அரிஞ்சிருக்கேன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், சோடா உப்பு ஒரு பிஞ்ச், போட விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. பொரிச்சு எடுக்கிறதுக்கு கடலெண்ணெயை சூடு பண்ணிடலாம். இந்த பவுலில் முட்டைக்கோஸ், பெரிய வெங்காயம் இது ரெண்டையும் பிசைஞ்சிடலாம். இதை பிசைஞ்சாச்சு. அடுத்தது வெந்தயக்கீரை, இஞ்சி துருவல், பச்சை மிளகாய், ஓமம், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், ஜீரகம், பெருங்காயத்தூள், சோடா உப்பு, அரிசி மாவு, கடலை மாவு, தேவையான அளவு உப்பு. இதை இப்போ நம்ம கைகளாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதில் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணியிருக்க எண்ணெயிலேருந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். இதை திரும்ப நல்லா கலந்து விட்டுறேன் எல்லாத்தையும். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை திரும்ப பெசரிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். இதை நம்ம இந்த மாதிரி பிசையறதுக்கு இப்போ நான் இதில் 2 டீஸ்பூன் சூடு பண்ண எண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து பிசறியாச்சு. இந்த மாவை இந்த மாதிரி போண்டாவாக நம்ம உருட்டியாச்சு. போண்டா உருட்டும் போது ரொம்ப இறுக்கி பிடிக்காமல் இந்த மாதிரி தளர்வாக பிடிச்சா நல்லாயிருக்கும். இதில் வந்து நமக்கு 11 போண்டா கிடச்சிருக்கு. இப்போ இது நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேற ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு மீதம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடலாம். சுட சுட முட்டைக்கோஸ் வெந்தயக்கீரை போண்டா இங்கே தயாராக இருக்குது. இது நான் இன்றைக்கி கார சட்னி, மாதுளைப்பழ சட்னி, சாஸ் கூட சர்வ் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது, எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்கல. இந்த போண்டா நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.